மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் மார்ச் 28ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம டெய்லி தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? வீடியோ முழுமைக்கும் ஃபுல்லா பார்த்துட்டு எதை ஒரு பாயிண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நம்ம நேரத்துக்கு எதை ஸ்கிப் பண்றோமோ அதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. நம்மளோட தலையெழுத்து அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல எஃபோர்ட் போட்டு அவ்வளோ டைம் நான் அதில் எடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நடக்கிற விஷயம், இதே மாதிரி பழைய விஷயம் என்ன, அப்படி எல்லாமே லிங்க் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கடைசியாக கேட்குறேன், அந்த சூப்பர் 6 கேள்விகளுக்கு வழக்கம் போல கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஜாப் வாங்குற வரைக்கும் அதே ஸ்பீட்ல இருங்க. நல்லா பதில் சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? மார்ச் 28ஆம் தேதி நடப்பு நிகழ்வு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஒரு சில எக்கனாமிக்ஸ், சரியா? அதுக்கப்புறம் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இந்த பாரம்பரிய தளங்கள், இப்படி நிறைய செய்திகள் இன்றைய தினத்துல வந்திருக்குது. கவனமா இருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஒரு சுகாதார செய்தி, சரியா? குழந்தை இறப்பு விகிதம் குறைப்பு, இந்தியாவிற்கு ஐநா பாராட்டு. சரிங்களா? இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்தியா உள்பட சில நாடுகளை பாராட்டு தெரிவிச்சுக்கிறாங்க. சரியா? அது எந்தெந்த நாடுகள் எப்படி குறைச்சிருக்கிறாங்க, எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்குது, அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? பாருங்க. குழந்தை இறப்பு குறித்த மதிப்பீட்டு அறிக்கையை ஐநா வெளியிட்டது. அதுல என்ன சொல்லி பாருங்க. தடுக்கக்கூடிய குழந்தை இறப்புகளை குறைப்பதில் இந்தியா, நோட் பண்ணிக்கோங்க, நேபாளம், அண்டை நாடான நேபாளம், செனகல், கானா மற்றும் புருண்டி ஆகிய 5 நாடுகளும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறான்? ஐக்கிய நாடுகள் சபை. ஐநா பொது சபையின் தலைவர் யாருமா சொல்ல பார்க்கலாம்? ஐநா பொது சபையின் தலைவர் டக்குனு எல்லாரும் ஆண்டனியோ குட்டரஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆண்டனியோ குட்டரஸ் அப்படின்பவர் யாருமா? யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல், பொதுச் செயலாளர். சரியா? பிலமோன் யாங் என்பவர் தான் ஐநா பொது சபையின், யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்ட். கவர்னமா இருக்கு. சரிங்களா? ஓகே, பாருங்க. இந்தியாவில் கடந்த 2000 ஆண்டில் இருந்து 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு வீதம் 70% குறைந்துள்ளது. சரிங்களா? கவனமா இருக்குமா? 2000ல அந்த 5 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் இறப்பு வீதம் எவ்வளவு இருந்ததோ அதை கம்பேர் பண்ணும்போது தற்போது எத்தனை சதவீதம்? 70% குறைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அவங்களுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சரி, தொடர்ந்து பாருங்க வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பிறந்த முதல் 28 நாட்களுக்குள், ஒரு மாசத்துக்குள்ள, சரி 4 வாரத்துக்குள்ள இறந்த குழந்தைகளின் விகிதமும் 61% குறைந்துள்ளது. சரி, ஞாபகம் 61% குறைஞ்சிருக்கு. என்னது? குழந்தை பிறந்து 28 நாட்களுக்குள்ள அந்த இறந்து போகிற அந்த குழந்தைகளின் அந்த சதவீதம், சரிங்களா, 61% குறைஞ்சிருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த நிலையை விட. அடுத்து, மனித வளம் மற்றும் சுகாதார உள்கட்டமைப்பு மேம்பாடு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு ரூபாய் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச பிரசவம் முடிந்த, சரியா, உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது. அதுல இதுல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, சரிங்களா, இந்த திட்டம் எப்ப தொடங்கினாங்கம்மா? செப்டம்பர் 23, 2018 ராஞ்சி, டோனியோட ராஞ்சூர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த திட்டத்தின் மூலம் ஒரு வீட்டுக்கு எவ்வளவு? ஒரு ஆண்டிற்கு 5 லட்சம் வரைக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும். அதான் இந்த பிரதமரின் மருத்துவ காப்பீடு சொல்லுவாங்க, ஆயுஷ்மான் பாரத் திட்டம். அதே மாதிரி சுகாதார உள்கட்டமைப்பு மேம்பாடு திட்டம், சரி, அது என்ன சொல்லுவாங்க? பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ் மிஷன் அப்படி சொல்லுவாங்க. சரியா? பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ் மிஷன். இது எப்ப தொடங்கினாங்கன்னா 2021 தொடங்கினாங்க. இந்தியாவில் இருக்க சுகாதார உள்கட்டமைப்புகளை சூப்பரா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் 2021 தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ? 2018. மறந்துடாதீங்க. சரிங்களா? ரெண்டுமே முக்கியம். இந்த 2 திட்டங்கள் அடிப்படையா இருக்குது இந்த மாதிரி சூப்பரா இந்தியா பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஐநா தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, 2023ஆம் ஆண்டில் தட்டம்மை தடுப்பூசி செலுத்திய குழந்தைகள் எண்ணிக்கை இந்தியாவில் 93% உயர்ந்துள்ளது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியா இருந்திருக்குது. இப்போ 93% இந்த தட்டம்மை தடுப்பூசி செலுத்திய குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தையின் எண்ணிக்கை 97% குறைக்கப்பட்டுள்ளது. ஞாபகம், தடுப்பூசி செலுத்தப்பட்ட அந்த குழந்தையின் எண்ணிக்கை 93% அதிகரிச்சிருக்குது. அதை முன்னிட்டு இந்த தடுப்பூசி செலுத்துவதனால் ஏற்படும் உயிரிழப்பு, ஓகேவா, 97% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஐநா. ஓகேவா? போட்டி தேர்வுகளோட நைனா எப்பவுமே யாரு? ஐநா. மறந்துடாதீங்க. ஐநாவோட பேக்ரவுண்ட் எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட், அடுத்து, தட்டம்மை நோயால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 5200 குறைந்துள்ளது இந்தியாவில். அடுத்து, 5 வயதை பூர்த்தி அடையும் முன் இறக்கும் குழந்தைகளின், யாருமே நம்ம பார்த்தது 28 நாட்கள், இங்க 5 வயதை பூர்த்தி அடையும் முன், அதாவது இப்படி சொல்லுவாங்களே,
அண்டர் 5 பர்த் ரேட் அப்படி சொல்லுவாங்க. U5 பர்த் ரேட் சொல்றேன். 5 வயதை பொறுத்தடையும் முன் இறக்கும் குழந்தையின் எண்ணிக்கை 2023 48 லட்சமாக உள்ளது. அடுத்து கருவுற்று 20 வாரங்கள், சரி 20 வாரங்கள் அல்லது அதன் பிறகு உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 19 லட்சமாக உள்ளது. இந்த டேட்டெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 2ஆம் ஆண்டில் இருந்து குழந்தைகள் இறப்பு விகிதம் 50% மேல் குறைந்துள்ளது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம், கவனமா இருங்க. அடுத்து கருவில் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 3/1 குறைந்துள்ளது. இது எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபையோட டேட்டா, அதனால இது வந்து ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரியாமா? நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு 2 பொருளாதார செய்திகள் கிடைச்சிருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் நகை கடன் பெறுவதற்கான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகள். சரியா? முன்னாடில என்ன செய்வாங்க அப்படின்னா, வழக்கமா கிராமங்கள்ல கிராமப்புறங்கள்ல அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது கடன் வைப்பாங்க அல்லது வங்கிகளை கூட கடன் வைப்பாங்க. எதை வச்சுட்டு நகையை வந்து அடகு வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நகையை அடகு வச்சுட்டு அதற்கான வட்டியை மட்டும் செலுத்திட்டே இருப்பாங்க. கரெக்டான அதற்கான டைம் முடியும் போதும் வட்டியை செலுத்திட்டு அந்த கடன் அப்படியே ரொட்டேஷனா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? வட்டி மட்டும் தான் கட்டிட்டு இருப்பாங்க. கவனம் பாருங்க, இனிமே அப்படி இல்லை. நீங்க ஒரு நகையை வச்சு கடன் வாங்கினீங்கன்னா மொத்த பணத்தை மொத்த கடனையும் திருப்பி செலுத்திருக்கணும் வட்டியோட. சரியா? அன்னைக்கு செலுத்திட்டு அதற்கு அடுத்த நாள் தான் மறுபடியும் நீங்க புதுசா என்ன பண்ணலாம், கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. கடைசி நாள் கடன் செலுத்துவதற்கான இந்த திருப்பி செலுத்துவதற்கான கடைசி நாள் என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு வட்டி மட்டும் செலுத்திட்டு அன்னைக்கே அந்த ரெனுவல் பண்ணிட்டு அந்த கடனை தொடர்ந்து வச்சுக்கலாம். சரிங்களா? RBI இப்ப அப்படி சொல்லல, நீங்க எவ்வளவு கடன் நகை கடன் இருக்குதோ அதை மொத்தமா கட்டிடணும். கட்டின அன்னைக்கே நீங்க மறுபடியும் அதை ரெனுவல் பண்ணி கடன் வாங்க முடியாது. அதுக்கு அடுத்த நாள் தான் புதுசா தான் நீங்க கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கிறா? RBI புதிய நடைமுறையில சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளின்படி வங்கியில் அடகு வைத்துள்ள நகைகளை முழுவதும் பணம் செலுத்தி திருப்பி மறுநாள் தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்லியிருக்காங்க? அந்த நகை கடன் சரிங்களா, எவ்வளவு பணம் இருக்குதோ அந்த பணத்தை முழுவதும் செலுத்தி இருக்க வேண்டும். செலுத்தின அடுத்த நாள் மறுநாள் தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி புதிய விதிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. சரியா? வட்டி மட்டும் கட்டி அதே தினத்தில் மறு அடகு வைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி பழைய முறை இப்படிதான் இருந்தது. வட்டி மட்டும் கட்டிட்டு அதே தினத்துல மறு அடகு வச்சுக்கலாம், அந்த டைம் அந்த டெனர் முடியும் போது. ஓகேவா? இனிமே அப்படி பண்ண முடியாது. புதுசா தான் நீங்க கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அதுவும் அன்னைக்கு கிடையாது, முழுமையா செலுத்திய அடுத்த நாள் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் நகைகளை திருப்பிய மறுநாள் தான் மீண்டும் நகைகளை மறு ஈடு வைத்து பணம் பெற முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இது ஏழை மக்களை கொஞ்சம் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ உருவாக்கப்பட்டதுமா? April 1, 1935. அது தற்போது மற்றும் 26வது கவர்னர் யாரு? சஞ்சய் மல்கோத்ரா. மறந்துடாத கூடாது. சரியா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்து டிஜிட்டல் ரூபாய். பாருங்கம்மா, டிஜிட்டல் கரன்சி அப்படி சொல்லுவோம்ல, நம்ம கிரிப்டோ கரன்சி படிச்சிருப்போம். சில பிட்காயின் கிரிப்டோ கரன்சி, அந்த வயசுல டிஜிட்டல் கரன்சி முக்கியமான ஒண்ணு பாருங்க. டிஜிட்டல் ரூபாய் டிஜிட்டல் நாணயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மெய்நிகர் பணம். மத்திய வங்கி அதாவது RBI டிஜிட்டல் நாணயத்தின் விநியோகத்தை வங்கிகள் நிர்வகிக்கும். அதே வேளையில் RBI இந்த டிஜிட்டல் ரூபாயை வெளியிடுகிறது. சரி, ஞாபகமா அந்த டிஜிட்டல் கரன்சியை நிர்வகிப்பது இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சில வங்கிகள். சரியா? ஆனா அந்த டிஜிட்டல் கரன்சி யார் வெளியிடுறாங்க? RBI தான். இந்தியாவோட கரன்சி நோட்டை யார் தான் வெளியிடுவா? RBI தான் வெளியிடும். ₹1 கரன்சி நோட்டை தவிர. ₹1 கரன்சி நோட்டு இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படுகிறது. ₹1 கரன்சி நோட்ல நிதி செயலரின் கையெழுத்து இடம்பெற்றிருக்கும். மறந்துடக்கூடாது. சரிங்களா? புதிய நிதி செயலர் யாருமா? புதிய பினான்ஸ் செக்ரட்டரி அஜய் சேத். அதையும் மறந்துடாதீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல பார்த்துட்டோம். சரியா? ஓகே, கவனமா இருங்க. RBI டிஜிட்டல் ரூபாயை வெளியிடுகிறது. December 1, இந்த டேட்டை மறந்துடாதீங்க. December 1, 2022. சரியா? இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் டே சொல்லுவாங்கல்ல, December 1, 2022 என்று இந்திய ரிசர்வ் வங்கியானது சரியா இந்தியாவின் 4 நகரங்களில் இந்த டிஜிட்டல் ரூபாயை அறிமுகப்படுத்தியது. இந்த பைலட் பேசிஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரு சோதனை முன்னோட்டமாக ஒரு 4 நகரங்கள்ல இந்த டிஜிட்டல் கரன்சியை எப்ப அறிமுகப்படுத்தினாங்க? December 1, 2022. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. அந்த 4 நகரங்கள் எதெல்லாம் பாருங்க. 1 மும்பை, அடுத்து பெங்களூரு, புதுடெல்லி மற்றும் புவனேஸ்வர். எது கிடையாது, சென்னை போட்டாதீங்க. மும்பை, பெங்களூரு, புதுடெல்லி, புவனேஸ்வர் ஆகிய நகரங்களில் வசிப்பவர்கள் கூட்டாளி வங்கியால் சரியா அதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 4 வங்கி இருக்குது. வழங்கப்பட்ட டிஜிட்டல் பணப்பைகளை பயன்படுத்தி டிஜிட்டல் ரூபாயை மாற்றலாம். 4 நகரங்களில் முதல் கட்டமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா,
ஐசிஐசிஐ வங்கி, எஸ் பேங்க் மற்றும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆகியவை இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. சரி, 4 நகரங்கள் மும்பை, பெங்களூரு, புதுடெல்லி மற்றும் புவனேஸ்வர். 4 வங்கிகள், ஒன்னு எஸ்பிஐ, அடுத்து ஐசிஐசிஐ வங்கி, அடுத்து எஸ் பேங்க், அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த 4 வங்கிகளும் டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்துவதற்கு முதற்கட்டமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சரியா, செகண்ட் பேசிஸ்ல இன்னொரு 4 வங்கிகள் சொல்லியிருக்காங்க, செயல்படுத்திய பிறகு நம்ம பார்த்துக்கலாம். சரியா, ஓகே. சரி, டிஜிட்டல் கரன்சி என்னமா? டிஜிட்டல் கரன்சி என்றால் என்ன? அதாவது கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது தனியார் அமைப்பினால் வெளியிடப்படும். சரியா, கிரிப்டோ கரன்சிக்கு டிஜிட்டல் கரன்சி ஒரு வித்தியாசம் இருக்கு. கிரிப்டோ கரன்சி அதாவது என்ன சொல்லுவாங்க, பிட்காயின் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, தனியார் அமைப்பினால் தனிநபர்களால் வெளியிடப்படும். அதுக்கு இவ்வளவு டாலர், ஒரு காயினுக்கு ஒரு கரன்சிக்கு இவ்வளவு டாலர் மதிப்புடையதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியிடுவாங்க. அதனுடைய மதிப்பு எதிர்காலத்துல அதிகரிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு $100 $200 மதிப்பு இருந்ததுன்னா $100 கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். ஒருவேளை அந்த கரன்சிக்கு என்ன ஆகலாம், மதிப்பு அதிகரிக்கலாம். அதிகரிச்சா உங்களுக்கு லாபம், வேல்யூ குறைஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம். லாபம் நஷ்டம் எது வந்தாலும் யார் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. நீங்க யார்கிட்ட வாங்கினீங்களோ, அந்த கிரிப்டோ கரன்சி யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. சரியா, லாப நஷ்டம் உங்களுடையது. அதே மாதிரி டிஜிட்டல் கரன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு பாக்கெட்ல பணம் இருக்கும், ஒரு கடைக்கு போறோம், ஒரு $500 செலவாகுது, பில் ஆகுது. சரியா, ஒரு 5 100 நோட்டோ அல்லது ஒரு 500 நோட்டோ கரன்சி நோட்டா காகித பணமா நம்ம எடுத்து கொடுக்குறோம். சரியா, அப்படி காகித பணமா எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலா அல்லது நீங்க ஜிபே பண்றீங்களா, ஜிபே பண்ணுவோம், அல்லது வேற ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் மூலமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம்ல, அப்போ அந்த டைம்ல உங்க அக்கௌண்ட்ல ஒரு 5000 பணம் இருக்கு. சரி, உங்க அக்கௌண்ட்ல ஒரு 5000 பணம் இருக்குது. நீங்க போன அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பில்லு பாத்தீங்கன்னா $500 வச்சுக்கோங்க. சரியா, நீங்க ஜிபே பண்ணா உங்க அக்கௌண்ட்ல இருந்து $500 எடுத்திருப்பாங்க. சரியா, ஜிபே பண்ணும்போது நான் 5000 உங்க அக்கௌண்ட்ல இருக்குது, $500 பில்லு போக மிச்சம் எவ்வளவு இருக்கும், 4500. இதுல எவ்வளவு ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு தான் உங்களுக்கு காட்டுமே தவிர அது எத்தனை 100 எத்தனை 500 அப்படிங்கிற காட்டுமா, காட்டாது. ஆனா அந்த டிஜிட்டல் கரன்சிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கரன்சி நோட்டு தான். எப்படி நீங்க பேக்கெட்ல இருந்து ஒரு கரன்சி நோட்டு எடுத்து கடைகளுக்கு கொடுத்து நீங்க செலவு பண்றீங்களோ, அதே மாதிரி உங்க அக்கௌண்ட் மூலமாக, உங்க பேங்க் அக்கௌண்ட் மூலமா அப்படியே டிரான்ஸ்பர் பண்றதுக்கு தான் என்ன பேரு, டிஜிட்டல் கரன்சி. பேக்கெட்ல இருக்கிறதுக்கு பதிலா உங்க அக்கௌண்ட்ல இருந்து அந்த அக்கௌண்ட்ல இருக்க கரன்சி நோட்டு $50 $100 $200 அதுக்கும் ஒரு நம்பர் சீரிஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா, அந்த நம்பர் சீரிஸ் இருக்கிற கரன்சி நோட்டு உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். அதை வந்து நீங்க இன்னொரு பேங்க் மூலமா என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கொள்ளலாம். இந்த டிஜிட்டல் கரன்சிக்கும் நம்ம பேக்கெட்ல இருக்க அந்த பேப்பர் கரன்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், ஒரு நன்மை என்னன்னா, இந்த பேப்பர் கரன்சி ஓகேவா, இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படும் போது வருஷத்துக்கு ஒரு 5 to 10% என்னாகுது, கரன்சி நோட்டு நிறைய டேமேஜ் ஆகுது, கிழிஞ்சு பயன்படுத்த முடியாத அளவுக்கு போகுது. சரியா, ஆனா இந்த பிரச்சனை எங்க வராது, டிஜிட்டல் கரன்சில வராது. ஏன்னா ஆன்லைன் மூலமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுனால கரன்சி நோட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மாதிரி கரன்சி நோட்டு சரியா, டிஜிட்டல் கரன்சி இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் கரன்சி டிஜிட்டல் ஃபார்ம்ல நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம். சரியா, அதனால இந்த பேப்பர் கரன்சி நோட்டு இருக்கலாமா, அந்த பேப்பர் கரன்சியை தயாரிக்கணும்னா என்ன தேவை, பேப்பர் தேவை. பேப்பர் எங்க இருந்து எடுக்கணும், மரத்துல இருந்து எடுக்கணும். அதனால மரத்தை வெட்டணும், சுற்றுச்சூழல் பாதிக்கும். இப்படி பேப்பர் கரன்சி தயாரிக்கும் போது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. டிஜிட்டல் கரன்சி அப்படிப்பட்ட பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பேப்பர் கரன்சி எங்க யார்கிட்ட எவ்வளவு கருப்பு பணமா இருக்கு அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது எங்க இப்போ இருக்குது, அடுத்து யாரு கைக்கு போகுது, எல்லாமே யார் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆர்பிஐ வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதன் மூலம் கருப்பு பணம் தடுக்கப்படும். சரியா, இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது இதுல டிஜிட்டல் கரன்சி. எக்கனாமிக்ஸ் கிளாஸ் போகும்போது ஒரு நாள் இதை இன்னும் டீட்டெயிலா நம்ம நிறைய வேற மாதிரி பார்க்கலாம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, முக்கியமான தமிழ்நாடு செய்தி 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா பாருங்க, காசம்பட்டி கோவில் காடுகள் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிப்பு. சரியா, ரீசன் பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பாரம்பரிய தலமாக ஒரு இடத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த இடத்தோட பேரு காசம்பட்டி கோவில் காடுகள். இது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தா திண்டுக்கல். சரியா, திண்டுக்கல் வனப்பகுதியில் அழகர் மலை காப்பு காடுக்கு அருகில் அமைந்துள்ள காசம்பட்டியை, எங்க லோக்கல்ல பார்த்தீங்கன்னா வீர கோவில் சொல்லுவாங்க. சரியா, காசம்பட்டியை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கண்டிப்பா இது எதிர்பார்க்கலாம், கவனமா இருங்க. இதற்கான அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்கான்னு சொல்லி பாருங்க, தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை வெளியிட்டுள்ளது. சரிங்களா, இது எதன் அடிப்படையில அந்த பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் எக்ஸாம்ல ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க, கவனமா இருங்க. சரியா, உயிரி பன்முக சட்டம், சரியா, பயோடைவர்சிட்டி ஆக்ட் சொல்லுவாங்கல்ல, உயிரி பன்முக சட்டம் 2002 கீழ் இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவிச்சது யாருமா, தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை. சரிங்களா, அந்த இடத்துக்கு பேரு காசம்பட்டி கோவில் காடுகள். ஓகேவா, அமைந்துள்ள மாவட்டம் எங்கம்மா, திண்டுக்கல். லோக்கல் அத வீர கோவில் சொல்லுவாங்க, மறந்துடாது. சரியா, நெக்ஸ்ட் அடுத்து இது சிறப்பு பாருங்க, இது தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். பாருங்க,
திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற மதுரை மாவட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி 2022ஆம் ஆண்டு முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப தமிழ்நாட்டுல 2 இடங்கள் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுல ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்துல இருக்கிற அரிட்டாப்பட்டி. எந்த வருஷம்? 2022ஆம் ஆண்டு. சரிங்களா? செகண்ட் ஒன் இவர் இஸ் இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக இதை அறிவிச்சுக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எதுமா காசம்பட்டி கோவில். ஓகேவா? கவனமா இருங்க. இந்த 2 தான் பல்லுயிர் பாரம்பரிய தலம். சரியா? சரி, பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது பாருங்க. சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பு, கடலோர மற்றும் உள்ளூர் நீர்நிலைகள், பல்லுயிர் தன்மை மிக்க தாவர விலங்கின சிற்றினங்களின் வாழ்விடங்கள், பரிணாம முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஆகியவை பல்லுயிர் பாரம்பரிய தலங்களாக கருதப்படுகின்றன. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா உயிர்களும் வாழக்கூடிய இடம். சரியா? நிலம், சரியா, நீர், எல்லா பகுதிகளும் இருக்கிற மக்கள், அந்த உயிரினங்கள் அவங்களுடைய என்னது எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், அவங்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அதுதான் என்ன சொல்றாங்க? பல்லுயிர் பாரம்பரிய தலம். சரிங்களா? நம்பர் 1 மதுரை அரிட்டாம்பட்டி 2022, ரீசனா 2025ல திண்டுக்கல் காசம்பட்டி கோவில். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி நியூஸ் பாருங்கம்மா. என்பிஆர் என்ஆர்சி. ஓகேவா? இப்ப ரீசனா பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா மக்களவையில் தாக்கல் பண்ணிக்கிறாங்க. அது தாக்கல் பண்ணி சட்டமா மாறட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கும். சரியா? என்பிஆர் மற்றும் என்ஆர்சி. சரியா? அதுல பாருங்க, தேசிய குடிமக்கள் பதிவேடு, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். சரியா? தேசிய குடிமக்கள் பதிவேடு என்பது இந்தியாவில் வசிப்போர் பற்றிய ஒரு பதிவேடு. சரியா? குடிமக்கள் பதிவு மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் வழங்குதல் விதிகள் 2003 கீழ் தயாரிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? கவனம் பாருங்கம்மா. இது வந்துட்டு என்ஆர்சி. என்ஆர்சி அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற குடிமக்களை பற்றிய ஒரு கணக்கெடுப்பு. நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், இந்திய குடிமக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதுதான் என்ஆர்சி. என்பிஆர், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படி சொல்ற தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்பது குடிமக்களின் விவரங்களில் சேகரித்து பராமரிக்கும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அதாவது இதுக்கு 2க்கும் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வார்த்தை என்ன வார்த்தைமா? குடிமக்கள். இங்க என்ன வருது பாத்தீங்கன்னா மக்கள் தொகை. சரியா? இந்த குடிமக்கள் அப்படிங்கிறது இந்திய குடிமக்களை மட்டும் தான் சேர்ப்பாங்க. இதுல என்ஆர்சில சிட்டிசன்ஸ் ஒன்லி, இந்தியன் சிட்டிசன்ஸ் ஒன்லி. என்பிஆர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? நேஷனல் பாப்புலேஷன், மக்கள் தொகை. வெளிநாட்டை சேர்ந்தவங்க ஏதோ ஒரு வேலையா இந்தியாவுக்கு வந்திருக்கலாம், அவங்களும் இந்த என்பிஆர் லிஸ்ட்ல வருவாங்க. சரிங்களா? இந்தியர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் அந்த கணக்கெடுப்பு நடைபெறும் பொழுது அந்த பகுதியில் இருந்தாங்கன்னா அவங்களையும் இந்த என்பிஆர்ல சேர்ப்பாங்க. வெளிநாட்டவரும் இந்த பட்டியல வருவாங்க. ஆனா என்ஆர்சில யார் மட்டும் தான் வருவா? இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் வருவாங்க. அதுதான் இந்த 2க்குள்ள வேறுபாடு. சரியா? தொடர்ந்து பாருங்க, முக்கியமான செய்தி இது, கவனமா இருங்க. சரியா? தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி அப்படின்னு சொல்லி பாருங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லி பாருங்க. சட்டப்பூர்வ குடிமக்களின் பதிவை ஆவணப்படுத்துவதே இதன் நோக்கம். சட்டப்பூர்வ குடிமக்கள் இந்தியாவில் யாரு ஒரிஜினலா நிஜமாவே சிட்டிசன், அதை அடையாளம் காண்பதுதான் எதற்கானபடியா இருக்குது என்ஆர்சி. சட்ட விரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து நாடு கடத்தப்படுவதற்கு இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் இந்தியாவில் இருக்கணும். இந்தியன் சிட்டிசன்ங்கிறதுக்கு ஒரு ஐடி கார்டு, எந்த ப்ரூஃப் இல்லைன்னா நீ கிளம்பிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த என்ஆர்சில சொல்ல வராங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து எப்படி, சரியா, எதன்படி இந்த என்ஆர்சி செயல்படுத்தப்படுகிறது பாருங்க. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு தயாரிக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதிக்கு முன் அஸ்ஸாமிற்குள் குடியேறிய மக்கள் என்று நிரூபிக்க முயலும் மக்களின் பட்டியலாகும். அதாவது அஸ்ஸாம்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதுல நிறைய பேருக்கு இந்தியன் சிட்டிசன் சொல்றதுக்கு எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் இல்லை. அதுக்காக தான் அந்த அஸ்ஸாம்ல இந்த கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து புதுப்பிப்பு. இது வந்து பழையசு. இப்ப ரீசெண்டா அஸ்ஸாம் மாநிலத்தில் என்ஆர்சி புதுப்பித்தலின் முக்கிய நோக்கம் 1971 பாகிஸ்தானுடனான போரின் போது வங்கதேசத்தில் இருந்து அஸ்ஸாமிற்கு வந்தவர்கள் விவரங்களை சேகரிப்பதாகும். ஞாபகம் என்ன சொல்றாங்க? 1971ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் போர் ஏற்பட்டு வங்கதேசம் உதயமானது. சரிங்களா? அதன் பிறகு வங்கதேச நாட்டிலிருந்து அஸ்ஸாம் மாநிலத்திற்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அந்த கணக்கெடுப்பை எடுத்து அவங்களை அப்படியே அனுப்புறதுதான் இந்த என்ஆர்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து தேசிய மக்கள் தொகை பதிவேடு. இதுக்கு முன்னாடி பார்த்தது தேசிய குடிமக்கள் பதிவேடு, இங்க பாக்குற தேசிய மக்கள் தொகை. சரியா? எதற்காக இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இந்தியாவில் வசிப்போர் அது யாரா இருக்கலாம், இந்தியன் சிட்டிசனா இருக்கலாம், சரியா, வெளிநாட்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம், என்ன இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஓகேவா? இந்தியாவில் வசிப்போர் பற்றிய தகவல்களை சேகரித்து பராமரிக்கும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அப்பப்போ எடுத்துட்டே இருப்பாங்க. இந்த சென்சஸ் மாதிரி 10 வருஷம் அந்த மாதிரி இல்லாம அப்படிலாம் இல்லாம அப்பப்போ எடுத்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து எப்படி குடியுரிமை சட்டம் 1955 மற்றும் குடிமக்கள் பதிவு மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் வழங்குதல் விதிகள் 2003 ஆகியவற்றின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த எதுமா NPR வருஷத்து 1955 குடியுரிமை சட்டம், 2003 குடிமக்கள் பதிவு மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் வழங்குதல். நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து இது எங்க நடத்துறாங்கன்னு சொல்லி பாருங்க. உள்ளூர், கிராமம், துணை நகரம், துணை மாவட்டம், மாநிலம் மற்றும் தேசிய அளவில் தயாரிக்கப்படுகிறது. எல்லா இடங்களும் நடத்துறாங்க. அங்க பார்த்தா அஸ்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அங்க இந்தியா முழுமைக்கும் வேறுபாடு. சரி, அந்த NPR-க்கும் NRC வேறுபாடு பாருங்க. சரி, NPR-க்கும் இது பாருங்க. தேசிய மக்கள் தொகை பதிவேடு பராமரிக்கும் பணி இடைவிடாத தொடர் பணியாகும். சரி, அந்த NPR அப்படிங்கிறது அப்பப்ப தொடர்ந்து நடத்திட்டே இருப்பாங்க. சரி, காலகட்டம் இல்லாம. ஓகேவா? ஆனா சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடத்தப்படும் ஒரு முறை. சரியா? ஒரு முறை 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்துவாங்கல்ல, அதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. தேசிய மக்கள் தொகை பதிவேடுங்கிறது அப்பப்போ தேவைப்படும் போது நடத்திப்பாங்க. சரிங்களா? இதுதான் NPR-க்கும் NRC-க்குள்ள வித்தியாசம். கவனமா இருங்க. இந்த இடத்துல நீங்க ஏதோ இன்னொரு விஷயத்தையும் நீங்க ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய என்னது CA சொல்லுவாங்களே, இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019, அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க பழைய வீடியோ கொஞ்சம் பாருங்க, கவனமா இருங்க. சரியாமா? இந்த CAA 2019 NPR NRC வருங்காலங்கள்ல முக்கியமான ஒரு ஏரியா வரைக்கும் போட்டித் தேர்வுல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து ஒரு பாதுகாப்பு செய்தி பாருங்க. வங்கதேச தேசிய தினம் பாகிஸ்தானிடமிருந்து 1971 மார்ச் 26 விடுதலை பெற்றது. பாகிஸ்தான் இருந்தும் ஒரு நாடு விடுதலை பெற்றிருக்கு. அது எந்த நாடு? வங்கதேசம். சரியா? எந்த வருஷம்? 1971. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் போர் ஏற்பட்டு வங்கதேசம் உருவானது மார்ச் 26, 1971. சரிங்களா? விடுதலை பெற்ற இந்த நாளை வங்கதேசத்தின் சுதந்திர நாளாக 1971 ஷேக் முஜிபுர் ரஹ்மான், வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. எப்போ? 1971. சரிங்களா? தற்போது வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவராக இருப்பவர் முகமது யூனுஸ். அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? எடுத்து போலாமா? 2006 அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் முகமது யூனுஸ், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்து விஜய் திவாஸ் டிசம்பர் 16 1971 பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் விஜய் திவாஸ் கொண்டாடப்படுகிறது. சரியா? விஜய் திவாஸ்ங்கிறது இந்திய ராணுவத்தின் வெற்றி தினம். விஜய்னா வெற்றி, தாவாக்கா தமிழக வெற்றி கழகம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி விஜய் திவாஸ்னா வெற்றி தினம். சரியா? இந்திய ராணுவத்தின் வெற்றி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பொதுவாக டிசம்பர் 16. சரியா? 1971 பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா போரில் வெற்றி பெற்று பாகிஸ்தான் படை வீரர்கள் இந்தியாவிடம் சரணடைந்த நாள். சரிங்களா? கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. அங்க பாக்குறது மார்ச் 26 வங்கதேச சுதந்திர தினம். இங்க பாக்குறது டிசம்பர் 16 இந்தியாவோட வெற்றி தினம், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? அது மறந்துடக்கூடாது. அதற்காக ஒரு கேள்வி. அது டிஜிட்டல் கரன்சியை இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது வெளியிட்டது? நம்பர் 2. நம்பர் 3, இந்திய ராணுவத்தினர் விஜய் திவாஸ் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இந்திய ராணுவத்தினர் விஜய் திவாஸ் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அடுத்து NPR மற்றும் NRC விரிவாக்கம் முடிஞ்சா அதற்கான வேறுபாடுகள் சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து குடியுரிமை திருத்த சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது? CAA. ஓகேவா? அடுத்து காசம்பட்டி கோவில் காடுகள் ஓகேவா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? முடிஞ்சா இந்த அரிட்டாம்பட்டியும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் இந்த தினத்துக்கான சூப்பர் 6 கேள்விகள். எல்லா ஒரு நோட்ஸ் ஒண்ணு கூட விடாம எல்லாமே நல்லா பார்த்துட்டு கவனமா ஆன்சர் பண்ணுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.